கடந்த அக்டோபர் 7ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் நாட்டுக்கும் ஹமாஸுக்கும் இடையே போர் நடைபெற்று வருது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அதாவது இஸ்ரேல் நாட்டுக்கும் பாலஸ்தீனத்தின் காசா பகுதியின் ஹமாஸ் பிரிவினருக்கும் இடையே அக்டோபர் 7ஆம் தேதியிலேருந்து போர் நடைபெற்று வருது. இஸ்ரேலுக்கு எதிராக பல நாடுகளை சேர்ந்த பிரிவுகள் அதாவது எதிராக இருக்காங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரிசையா பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த அயர்ன் டோம் பத்தி பார்க்கலாம். அதாவது ஈரான் ஆதரவு பெற்ற அமைப்பு தான் ஹமாஸ் அமைப்பு. இது இஸ்ரேல் பாலஸ்தீனத்துடைய காசா பகுதியை சேர்ந்த அமைப்பு தான் இந்த ஹமாஸ். ஸோ இந்த ஹமாஸ் பார்த்தீங்கன்னா காசாலேருந்து இஸ்ரேலுக்கு லாஸ்டா அக்டோபர் 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 5000 ஏவுகணைகள் மூலமா தாக்குதல் நடத்தியது இஸ்ரேல் மீது. ஸோ அந்த 5000 ஏவுகணை தாக்குதலில் பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரேல் நாட்டில் ஒரு 1200 பேர்கிட்ட இறந்துட்டாங்க, உயிரிழந்துட்டாங்க. மேலும் ஒரு சில பேரை பிணை கைதிகளாக இந்த ஹமாஸ் அமைப்பினர் அழைத்து சென்றாங்க. ஸோ 5000 ஏவுகணைகள், ஒரு ஏவுகணை தாக்குறதே பெரிய சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது. 5000 ஏவுகணைகளை செலுத்தியிருக்காங்க. அதுலேயும்